Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருச்செந்தூர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பினவர் மதுரையை சேர்ந்த பாலு அப்படிங்கிறவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது இந்த சம்பவத்துக்குள்ளாடி போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான ஒரு சாமியை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு சாமி இருக்கு அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த சாமியை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அதன் பிறகு இந்த கதைக்குள்ளாடி போனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சாமியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பலவேசக்காரர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாமி தாங்க. இந்த சாமியுடைய பிறப்பு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானுடைய நெற்றிச்சுடர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தீப்பிளம்பாட்டு பிறந்து வந்த தெய்வம்னு சொல்லலாம். அதாவது ஒரு சக்திங்க. அந்த சக்தி ஒரு பெண் சக்தியா இருக்குது. அந்த சக்தி சிவபெருமானு கிட்ட ஒரு வரம் கேக்குதுங்க. என்ன அப்படின்னா, என்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆளு தேவை அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. அதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாருன்னா நிறுத்தம் ஆடுறாரு. நிறுத்தம் அப்படின்னு சொன்னா நடனம் ஆடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி நடனம் ஆடும்போது அவருடைய வேர்வை துளிகள்ல இருந்து சுடராய் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்படுது இந்த பரவேசக்காரர். இந்த பரவேசக்காரர் இந்த அம்மாவுக்கு, அதாவது இந்த சக்திக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பி முறையாகுது. அப்படி தம்பியாட்டே வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக இந்த தெய்வங்களை படைக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கான வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு சிவபெருமான். அப்படி இருக்கக்கூடிய பரவேசக்காரர் அப்படிங்கிற தெய்வம் அந்த ஊரையே கட்டி காத்த ஒரு தெய்வம்னு சொல்லலாம். அதாவது பல ஊர்களில் இவரை வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க. ஆனா கூட்டத்தோட கூட்டமா தெய்வங்களாட்டு தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இவருக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது. அதாவது பல வேடங்களாக மாறக்கூடிய சக்தி உள்ள ஒரு பயங்கரமான தெய்வங்கள். அதாவது காவல் தெய்வங்கள்ல நம்மளுடைய சிவசுடலை, ஐயனாரு, அதன் பிறகு நம்மளுடைய கருப்பசாமி, அதன் பிறகு முனீஸ்வரன், இப்படி பல தெய்வங்கள் இருக்குது இல்லையா, அதுல இவரும் ஒரு ஆளு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாலுக்கு தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தெய்வத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது அவருடைய பிறப்பின் ரகசியத்தை ஃபுல்லாவே எழுதி இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாட்டு தான் சொல்லியிருந்தேன். நீங்க பார்க்க வேண்டியது அதுல பார்த்துட்டா போதும், உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். தமிழ்லே இருக்குதுங்க, தமிழ்ல நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாலு பெங்களூர்ல வேலை செய்துட்டு இருக்கிறாரு 2008 காலகட்டத்துல. அப்போ திருச்செந்தூரை சேர்ந்த முருகன், சண்முகம், அதன் பிறகு 2-3 பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு முருகன் மட்டும்தான் மெயின். அப்படி இருக்கக்கூடிய முருகன் கிட்ட பயங்கரமா கம்பெனி ஆகிறாரு. கிட்டத்தட்ட 6 வருட காலம் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க இவங்க. அப்ப ஒவ்வொரு தடவையும் முருகன் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அவங்க ஊருக்கு இந்த திருவிழா நடக்குங்க. அதாவது இவங்களுடைய கோவில்ல கிட்டத்தட்ட 4-5 சாமிகள் இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பசாமி, முனீஸ்வரன், அதன் பிறகு ஐயனார், அதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரவேசக்காரர் இருக்கிறாரு. அப்புறம் பத்திரகாளி அம்மன், இசக்கி அம்மன், அதுக்கு வர குரவாள இசக்கி, இப்படின்னு சொல்லி நிறைய
நிறைய தெய்வங்கள் வந்து இவங்களுடைய கோவில்ல இருக்குது. இவங்க வருஷம் கோவில் திருவிழா எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்கள் இந்த கோவில் திருவிழா நடைபெறுங்க. இந்த கோவில் திருவிழாவுக்கு வேண்டி பெங்களூர்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இல்லைன்னா 1 மாசம் வரைக்கும் லீவு கேட்டுட்டு வந்துருவாங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் இந்த நண்பர் வந்து, அதாவது முருகன் இருக்கிறார் இல்லையா, அவர் தன்னுடைய நெருங்கிய தோழனான நம்மளுடைய பாலுவை கூப்பிடுறது வழக்கங்க. எப்ப வாரி அப்பா இந்த தடவையாவது வாப்பா எங்க கோயிலுக்கு, ஜாலியா இருக்கும், ஒரு 10 நாள் இருந்துட்டு அதன் பிறகு அவன் ஊருக்கு போயிட்டு நீ வா நம்ம சேர்ந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரிப்பு கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய பாலு வந்து பாண்டி முனீஸ்வரனை வந்து வழிபடக்கூடியவருங்க. அவங்க கோவில், அதாவது குலதெய்வமே பாண்டி முனீஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த கோவில் திருவிழாவுக்கு மட்டும்தாங்க அவர் ஊருக்கு வந்துட்டு போறது வழக்கம். சரி நான் வரலப்பா அப்படின்னு சொல்லியே அனுப்பிட்டே இருக்கிறாரு. இந்த 2008 காலகட்டத்துல சரிப்பா நான் இந்த தடவை வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு. அது எதுக்காக வர்றேன் அப்படின்னா, இவருக்கு கையில போன் இருக்குது. அதே மாதிரி முருகனுடைய தங்கையை தான் இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து மொபைல்ல பார்த்து பேசுறது வாங்குறதுலாம் வழக்கம் இருக்குது. அந்த நம்பரை வாங்கி இவரும் போன் பண்ணி பேசி அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி இந்த தடவையாதும் நம்ம அவளை நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோட இருக்கிறாரு. அதனால இந்த விஷயத்த வந்து முருகன்கிட்ட சொல்லலை. ஏன்னா முருகனுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த வருடம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு அவர் போறாரு. அதாவது அந்த திருவிழாவுக்கும் அவர் போறாருங்க. அப்படி அந்த ஊருக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் வந்து அழகா போயிட்டு இருக்குது. எல்லாம் அந்த கோவில்ல வந்து ஃபங்க்ஷன் நடக்குதுலாம் பாக்குறாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது, பாட்டு கச்சேரி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் நைட்டு போயிருந்து ரசிக்கிறது. இவங்க லைட்டா சரக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது. அப்படி இவங்க சரக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 4வது நாள் வந்து அந்த கோவில்ல வந்து நைட்டு நேரத்துல சாமிகள் ஆடும். அந்த மாதிரி ஆடக்கூடிய அந்த டைம்ல ஒரு விஷயம் நடக்குது. நம்மளுடைய முருகன் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா சாமிகளும் ஆடும், ஆனா அந்த பலவேசக்காரர் சாமி மட்டும் ஆடவே செய்யாது. அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த சாமி ஆடிக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டாரு. அதன் பிறகு போன வருஷம் ஆடவே இல்லை. இந்த வருஷம் ஆடுமான்னு தெரியல. கிட்டத்தட்ட 8 பேருக்கு மேல அந்த சாமிக்காக விரதம் இருந்து இங்க காவல் இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா டெய்லி வந்து இருப்பாங்க, ஆனா சாமி வரவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த பலவேசக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய பாலுக்கு வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னா, என்ன பலவேசக்காரனா, அப்படியா, அப்படி ஒரு தேவன் இருக்கு, அது என்னதான் பண்ணும், அது என்ன செய்யும், பல வேஷங்கள் எடுத்துக்கிட்டே இருக்குமா, வேஷக்காரனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கிண்டலும் நையாண்டியை மட்டும் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இடத்துல முருகன் வந்து சொல்றாரு, அப்படியே அவரும் ஒரு உக்ரமான தெய்வம் தாண்டா, அவரெல்லாம் அப்படி பேசாத அப்படின்னு சொல்லும்போது, வாடா எங்க ஊர்ல பாண்டி முனீஸ்வரன் எப்படி இருக்காரு, கம்பீரமா இருக்காரு, அவருடைய பக்கத்துல கூட இந்த தெய்வங்களால நிக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் விதண்டாவாதமாட்டே பேசிடுறாருங்க. அந்த 4வது நாள் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நைட்டு நேரத்துல இவங்க வந்து ஆடு வெட்டி சமைச்சு ஊர் மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது பழக்கம். அந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட மணி வந்து 1-1:30 நெருங்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொட்டடிப்பாங்க இல்லையா அவங்க, அதாவது மத்தளம் கொட்டக்கூடியவங்க, அதன் பிறகு இந்த நாதஸ்வரக்காரங்க, இந்த ஜெண்டை அடிக்கக்கூடியவங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் தங்குறதுக்காக ஒரு பெரிய ஓலக்கொட்டாய் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆலமரத்துக்கு சைட்லங்க. அதாவது இந்த கும்பாட்டம் ஆடக்கூடியவங்க இருப்பாங்க, இந்த ஆளி ஆடக்கூடியவங்க இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் வந்து தங்குறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஓலை செட்டு பெருசா போட்டிருக்கிறாங்க. அங்க தாங்க இவங்களுடைய படுக்கிறது. ஏன்னா நள்ளிரவு நேரத்துல வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட முருகன் மற்றும் பாலு முருகனுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருமே சேர்ந்து அங்கதாங்க படுத்திருக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு ஒரு கிண்டல்லாம் பண்ணார் இல்லையா, பண்ணிட்டு வந்து அங்க படுக்கவும் செய்யறாரு. நல்லா சாப்பிட்டுருக்கிறாரு, ஆட்டரைச்சி வச்சு நல்லா சாப்பிட்டுருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு இவர் வந்து படுக்கவும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி இருக்கும். பயங்கரமா இவருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது நம்மளுடைய பாலுவுக்கு. பாலு என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம், இவர் கையில மொபைல் இருக்குங்க, மொபைல் டார்ச்சை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா பின் சைட்ல அவ்வளவுமே அவங்க இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி ஒரு 50 மீட்டர் தாண்டினாலே இந்த கருவேல மரங்கள் நிறைஞ்சு போய் இருக்கக்கூடிய இடங்க. அதனால சரி நம்ம ஒத்தைக்கு போனா போதும், யாரையும் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஒத்தைக்கு தாங்க போறாரு. அப்படி போறாரு. அங்க ரொம்ப கலீஜியா இருக்குது, அந்த ஏரியாக்குள்ள போக முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் புழங்கக்கூடிய இடமே அங்கதாங்க. அதனால இவர் தாண்டி 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 ஒரு 300 மீட்டர் அந்த காட்டுக்கு உள்ளாடியே நடந்துடுறாரு. அப்படி போகும்போது அங்க ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறத பார்க்கிறாரு. இந்த கல்லறை தோட்டத்தை பார்த்த உடனே சரி கல்லறைலாம் இருக்குது, நம்ம இனி இதுக்கு அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லறைக்கு பக்கத்துல இவர் உட்காரவும் செய்யறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இவர் இறங்கி வரும்போது இவருக்கு பின்னால யாரோ ஒரு நபர் வந்து நடந்து வந்ததை இவர் பார்த்திருக்கிறார்.
சரி நம்ம கூட கம்பெனிக்கு யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. ஏன்னா ரொம்ப இருட்டா இருக்குது அந்த இடம், அதாவது இவர் உள்ள ரொம்ப தள்ளி வந்துட்டாரு, அங்க ரொம்ப இருட்டா இருக்குது. ஆனா அங்க இருக்கக்கூடிய டியூப் லைட் வெளிச்சத்துல அங்க இருந்து ஒரு ஆள் வர்றதை இவரு தத்ரூபமா பார்க்கவும் செய்யறாரு. சரி யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் கொஞ்சம் தூரம் உள்ள வந்து கரெக்டா அந்த கல்லறை தோட்டத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கவே திடீர்னு இவருடைய தோள்களை வந்து யாரோ பிடிக்கிறது மாதிரி தெரியுதுங்க. என்னடா இது, திடீர்னு யாரடா நம்மளுடைய தோலை பிடிக்கிறது, அதாவது இந்த தோள்பட்டையை வந்து அப்படி கை வச்சு அமைக்க பிடிக்கிறாங்க. பயங்கரமா எரியுதுங்க அந்த இடம்லாம் வந்து பயங்கரமாக அவருக்கு காந்தல் ஏற்படுது அப்படின்னு கூட சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துகிட்டு மேல இப்படியே மல்லாக்க பாக்குறாரு. ஏன்னா இவங்க பின்பக்கத்துல தான் யாரோ பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அப்படியே பின்னால பார்க்கும்போது கரு கரு கருன்னு ஒரு உருவங்க, பயங்கர இருட்டு, அதனுடைய கண்கள் சிவந்த கண்களா இருக்குது. அப்படியே இவரை பிடிச்சி அப்படி இறுக்கி கழுத்துல கையை வச்சு நெருக்கி ஆரம்பிச்சிருதுங்க. அதாவது தோள்பட்டையில இருந்த 2 கைகளும் அப்படியே கழுத்துக்கு வந்துருது. கழுத்துக்கு வந்தவொடனே இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. இவர் கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் யாருக்கு கேக்குதுன்னா, ஒரு ஆள் நடந்து வந்தார் இல்லையா, அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்மளுடைய முருகன் தாங்க. அதாவது அவருடைய நண்பர் தாங்க. அவர் நடந்தா வந்திருக்கிறாரு. ஏன் இவன் ஒத்தைக்கு போறான் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறாரு. சரி அவருக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க வயிற்றுக்கு ஏதோ பிரச்சனை, என்னால போறேன், சரி நம்ம ஒரு பாதி வரைக்கும் போய் அதில் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நிக்கிறாரு. அவர் இந்த சத்தம் கேட்டவொன்னு இது என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு. அவருக்கு அந்த இடம் வந்து பழகி போன ஒரு இடம், அதனால அவருக்கு அந்த வழிகள்லாம் கரெக்டா தெரியுங்க. அவர் வேகமா அந்த கல்லறை கிட்ட வந்துடுறாரு. அப்படி கல்லறை கிட்ட வந்த நம்மளுடைய முருகன் என்ன பண்றாருன்னா, இவர் அந்த இதுல வந்து படுத்து கிடந்துட்டு ஆன்னு பயங்கரமா கத்துறாரு. அந்த கல்லறைக்கு மேல படுத்துருக்கிறாரு. டேய் எலும்புடா எலும்புடான்னு கிட்ட வந்து கூப்பிடும்போது எழும்பவே முடியல. வராரு தண்ணீர், அதாவது அவர் கையில வந்து ஒரு கேன் தண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு நம்மளுடைய பாலு. அந்த தண்ணீரை எடுத்து முகத்துல அடிச்சு விடுறாருங்க. அடிச்சு விட்ட பிறகு ஆன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாகுறாரு. என்னடா ஆச்சு, எதுக்குடா கத்துன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பாலு வந்து நடந்ததை சொல்றாரு. என்ன இந்த மாதிரி ஒரு கருப்பு உருவம் பயங்கரமா டைப் பண்ணி இறுக்கிடுச்சு, பயங்கர வலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இவர் சொல்றது அவருக்கு மட்டும்தான் கேட்குது. யாருக்கு? பாலுக்கு மட்டும். எய்தாப்புல நிற்கக்கூடிய முருகனுக்கு ஒண்ணுமே கேட்கல. இவர் வாயை மட்டும் அசைது மட்டும் தான் தெரியுது. சரி இங்கிருந்து வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கழுவ வைக்கிறாரு. காலை கழுக வச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா கூட்டிக்கிட்டு நேரா அந்த சிட்டுக்குள்ள வந்துடுறாரு. ஏன்னா நள்ளிரவு நேரம் கோயிலுக்குள்ள யாரும் போகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஊர் கட்டுப்பாடு. அதனால அந்த நேரத்துக்கு போகல. அங்க வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே அங்க அந்த மத்தளம் அடிக்கக்கூடியவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்னப்பாச்சு ஒரு மாதிரி திகச்சு போயிருக்கிறான் அப்படின்னு, ஏதோ காத்துக்கிறப்ப பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய கழுத்தை வந்து இப்படி காட்டி கொடுக்குறாங்க. அப்படி கழுத்தை காட்டும் போது கழுத்துல வந்து அந்த யாரோ பிடிச்சி நெரிச்சு அது சிவப்பு கலர்ல அப்படி சிவந்து போய் இருக்கிறத அப்படி எல்லாரும் பாக்குறாங்க. என்னப்பாச்சுன்னு கேட்கும்போது அவர் வந்து அவரால் பேச முடியாது. யாருக்கு? நம்மளுடைய பாலுவுக்கு. பேச தொடங்குவாரு, அவரால் சொல்ல முடியாது. என்ன நடக்குதுன்னே புரியல. சரி டே ஏதோ ஒண்ணு பண்ணிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்னதான் ஆயிட்டு போட்டோம், கோயில்ல போய் திருநீர் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் அங்க இருந்து நடந்து இவரை கூட்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கும் போறாங்க. கோயிலுக்கு போனா அந்த கோவில் வாசலுக்கு முன்னாடி அப்படி நின்றுறாருங்க நம்மளுடைய பாலு. நான் உள்ள வரல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க நல்ல கூட்டு பாக்குறாங்க, வாப்பா உள்ள வந்துருப்பாங்கன்னா கேட்கவே இல்லைங்க. சரிப்பா நீயாவது போய் திருநீரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா முருகன் தாங்க ஓடி போய் திருநீரை எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து இவருடைய நெற்றியில போட்டு விடுறாரு. கொஞ்ச நேரத்துல அவரு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னோன்னா, சரி நம்ம நீங்க படுக்க வேண்டாம் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். மணி கிட்டத்தட்ட ஒரு 3 மணியை நெருங்கி இருந்தாங்க இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து. அதன் பிறகு என்ன நடக்குன்னா, இவரை நேர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஏன்னா இவங்க வீட்லயும் முருகனுடைய தம்பி தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மா வந்து ஒரு தனி ரூம்ல இருக்கிறாங்க. சரி தம்பியுடைய ரூம்ல தாங்க இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ரூம்லையும் இவரை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சா இவருக்கு தூக்கமே வராது. பாலுவுக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்து எதையோ பார்த்து பேசுற மாதிரி, யாரோ வந்து அவர்கிட்ட பேசுற மாதிரி அவர் ஏதோ பாவனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு பேச்சே சரியா வரமாட்டேங்குது. நம்மளுடைய பாலுவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெளிவா கேட்கவே முடியல முருகனுக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, சரி இன்னைக்கு நைட்டு தூங்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில விடியுதுங்க. கிட்டத்தட்ட 5:30 மணின்னா அங்க வந்து அவங்க அந்த சுப்பிரபாதம் அது இதுன்னு போட்டு அந்த கோவில் பென்ஷனுடைய அந்த இதை தொடங்கிடுவாங்க. ஹான் அது இதெல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா. இந்த சத்தம் வந்து கேட்க பாலு காதை கிறுக்க பொத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரால் இருக்கவே முடியல. சரி வாப்பா நீ கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட்டை தலைவலியா மூடிட்டு அப்பந்தாங்க படுக்கிறாரு. அது விடிய காலையில தான் படுக்கிறாரு. அது வரைக்கும் அவர் சரியா தூங்கவே இல்லை. அதன் பிறகு நன்றாக தூங்கிடுறாருங்க. ஆனால் நம்முடைய முருகன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அந்த அவருடைய சொந்த கோவில், அதாவது அப்படின்னா அந்த குடும்ப கோவில், குலதெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தெய்வம் அப்படிங்கிறதுனால அந்த திருவிழா நடக்கும்போது இவங்கெல்லாம் அங்கே நிற்பாங்க. இவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அங்கே போயிடுறாங்க கோயிலுக்கு.
கோயிலுக்கு போற நம்மளுடைய முருகனுக்கு ஒரு டவுட் தாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பன் வெளியூரை சேர்ந்தவன், அவன் வந்திருக்கிறான் நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு, எதுக்காக அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும், ஏன் அவன் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோவிலில் வரக்கூடிய சாமி கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க நின்றுட்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் பத்திரகாளி அம்மன் அங்கே சாமி ஆடுது. சாமி ஆடும்போது அந்த இடத்துல போய் இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய நண்பனுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, நேற்றுக்கு நைட்டு அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ பரவேசக்காரங்க காலில் கொண்டு அவனை போடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பத்ரகாளி அம்மன் சொல்லிட்டு போயிடுதுங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள், நிறைய தெய்வங்கள்ட்ட இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கேட்க ஆரம்பிச்சா எல்லாருமே அவரை தாங்க கையை காட்டுறாங்க. நீ அவருக்கு முன்னால கொண்டு விடு, அப்பதான் அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வீட்டுக்கு வர்றாங்க. இன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய திருவிழாயில பரவேசக்காரர்களுக்கு முன்னாடி நீ நிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பாலு சொல்றாரு. உங்க திருவிழாவே எனக்கு வேண்டாம், நான் இனிமேல் திருவிழாவே வரமாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னா, அவரை கம்பல் பண்ணி தான் கூட்டிட்டு வரணும், ஆனா அவரு அதுக்காக ரெடியே ஆகல அப்படின்னு கூட சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு அவர் வரல. அதாவது கிட்டத்தட்ட 8வது திருவிழா நடக்குதுங்க. அந்த திருவிழாவுக்கும் அவர் 8வது திருவிழா வரைக்கும் அவர் வரவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறாரு. அதுவும் நம்மளுடைய முருகனுடைய வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு இடம் போகாம அப்படியே உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. குளிக்கல, வாங்கல, ஒண்ணுமே பண்ணாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. 9வது நாள் நம்மளுடைய முருகனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவனை கோயிலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே சாமி ஆடக்கூடிய நபர்கள், அதாவது அவங்க சாமி ஆடாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் சொல்கிறாருங்க, இந்த மாதிரி என்னுடைய நண்பனுக்கு ஆயிடுச்சு, அவனை எப்படியாவது கோயிலில் கூட்டிகிட்டு வரணும், வரமாட்டேன்னு சொல்லி விடாப்பிடியாக உட்கார்ந்து இருக்கிறான், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, ஒன்றும் இல்லை, நாங்கள் வர்றோம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வர்றோம், நம்ம வந்து கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நபர் நம்மளுடைய பாலு இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இங்க இருந்து எப்படியாவது நம்ம ஊருக்கு கிளம்பிடணும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது அவங்க அம்மா மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட போய் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, எனக்கு உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி தாங்க, நான் ஆட்டோ இருந்து பஸ் ஸ்டாண்டு போயிடுறேன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என் ஊருக்கு போயிடுறேன், ஏப்பா எப்படி பண்றேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டிருக்கிறாங்க. இல்லம்மா, என்னால முடியல, இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்குது, உடம்பு ஃபுல்லாவே ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருந்திருக்கு. சரி, இங்க இருந்து நான் போகணும்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. பாலு இதை சொன்ன உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய முருகனுடைய தம்பி இருக்கிறார் இல்லையா, அவரை கூப்பிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லி அவரை விட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து ஆட்டோல ஏற்றி அனுப்பவும் செய்யறாங்க. இவர் வேக வேகமா அந்த ஆட்டோ வந்து எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஊருக்குள்ள அந்த கோவிலை தாண்டி தாங்க போகணும், அந்த கோவில் பக்கத்துல வந்துருதுங்க ஆட்டோ. அப்படி ஆட்டோ கிட்ட வந்த உடனே இவரால் அந்த கோவில், அதாவது அந்த ஆட்டோ வந்து அந்த கோவிலை தாண்டறதுக்கு முன்னால இவருடைய உடல்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருது, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு உள்ள இருந்து. அங்க இருந்து ஆட்டோவை விட்டு கீழே, அதாவது ஆட்டோவை நிறுத்தவே சொல்லலைங்க, அப்படியே குதிச்சிருக்கிறாரு. குதிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாரு. எங்க ஓடுறாரு அப்படின்னா, மறுபடியும் முருகனுடைய வீட்டுல அந்த ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன செய்யணும்னு தெரியல பாலுவுக்கு. அதே டைம்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, முருகன் வந்து என்ன பண்றாருன்னா, மற்ற அந்த சாமி ஆடக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, சாமி ஆட்டக்காரங்க, அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாயந்தரம் வேலை, அதாவது நைட்டு வேலையில நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு முருகன் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாலு என்ன பண்றாரு அப்படின்னா, முருகன் கிட்ட எனக்கு வேற ஏதாவது வழி இருக்கா, அதாவது இந்த கோவிலை தாண்டி போகாம வேற ஏதாவது வழி உங்க ஊர்ல இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, சுடுகாட்டு பாதை ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அந்த வழியில தான் போகணும், உடனே ஒரு ஆட்டோவை பிடி அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஒரு ஆட்டோவை பிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த தூரம் பயங்கரமா உக்கிரமா நின்று இருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. ஆட்டோவை பிடிச்சி மறுபடியும் நம்மளுடைய பாலு சுடுகாட்டு பாதையில வண்டியை விடுறாங்க. அங்க வந்து என்ன அப்படின்னா, சுடுகாட்டுல முனீஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க அந்த இடத்துக்குள்ளாடி. இவங்களும் கரெக்டா அந்த இடம் வரைக்கும் முருகன், நம்மளுடைய பாலு, இவங்க 2 பேருமே ஆட்டோவில டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. கூடி போனா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க. அப்படி வரும்போது அந்த சுடுகாட்டுக்கு முன்னால அந்த இடத்தை தாண்ட முடியல நம்மளுடைய பாலுவுக்கு. மறுபடியும் உடம்பெல்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் இறங்கி ஓடுறாருங்க நம்மளுடைய முருகனுடைய வீட்டை தேடி. நேர வீட்டுல வந்து ரூம்ல உட்காந்துடுறாரு. இப்ப நம்மளுடைய முருகனை கேட்கிறாரு, டேய் உனக்கு என்னடா செய்யுது, அங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அங்க அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை இப்பந்தாங்க வாய் விட்டு சொல்றாரு. அதாவது எனக்கு பின்னால இந்த மாதிரி ஒரு கரும் உருவம் வந்து என்னுடைய தோள்பட்டையை பிடிச்சது, 2வது என் கழுத்தை பிடிச்சது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாருங்க. சரிடா, இப்படிலாம் நடந்துச்சு இல்லையா, வா நம்ம கோயில்ல போனா சரியாயிடும், ஆல்ரெடி நான் சாமிகள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டேன், அவங்க கோயிலுக்கு தாண்டா கூட்டிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, பாலு சொல்றாரு,
கோயிலுக்கு கிட்ட வரும்போது வரைக்கும் நானா இருக்கிறேன். கோயிலுக்கு பக்கத்துல வந்த உடனே, ரொம்ப கிட்ட நெருங்கின உடனே என்னுடைய இதே மாறிடுது. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அந்த இடத்த விட்டு ஓடுனா போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நிலைமை ஏற்படுது அப்படிங்கிறது மாதிரி பாலு சொல்றாருங்க. இதை கேட்டோன்னு இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு, கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வந்து சாமி ஆட்டம் தொடங்கிரும், அதுக்கு முன்னால நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முருகன் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய பாலுவை வந்து அங்க உட்கார வச்சிடுறாரு. பாலுவை உட்கார வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும். அந்த டைம் சாமி ஆடுறதுக்கும் ஒரு 1/2 மணிக்கூருக்கு முன்னால அங்க ஆடக்கூடிய நபர்கள் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த நபர்கள்ட்ட போய் விஷயத்தை சொல்றாரு. சொல்லிட்டு கூட்டிட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அந்த நபர்கள் வாப்பா எங்க கூட அப்படின்னு சொன்னோன்னா இவர் சாதாரணமா எந்திரிச்சு கூட போயிருக்கிறாரு. அப்படி அந்த ஆடக்கூடிய நபர்கள் வந்து இவருடைய கைகளை வந்து அப்படி பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் எந்த இதுமே ரியாக்ஷன் பண்ணாம கூடவே வந்திருக்கிறாங்க. கோவில் வாசல்ல வந்ததுமே அவரால் உள்ள போக முடியல. பயங்கரமா அப்படி ஒரு மாதிரி தீ பிடிச்சி நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கவே, இங்க நிக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த கோவில்ல சாமி ஆடக்கூடிய நபர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க உடம்புல அந்த தெய்வங்கள் சாட்டு போட்டுன்னு வந்துருதுங்க. வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து தூக்கி உள்ள கொண்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு உள்ள கொண்டு போனா அவர் நிக்க மாட்டார், பயங்கரமா ஆடுறாரு. யாரு? நம்மளுடைய பாலு. பயங்கரமா ஆட்டம்னு சொன்னா யாராலையும் பிடிச்சி நிப்பாட்ட முடியாது, அந்த கண்டிஷன்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த தெய்வங்கள் எதுவுமே, அதாவது அங்க நிக்கக்கூடிய எந்த தெய்வமும் அவரை பிடிக்கவே இல்லை, அப்படியே விட்டுறாங்க. ஃபுல்லா கோயிலை விட்டு வெளியே போக முடியாது, அப்படி ஆடுறாரு. ஆடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பத்திரகாளி அம்மன் ஆடக்கூடிய அந்த பெண் வந்துடுறாங்க. அந்த பெண் வந்து அந்த பத்திரகாளி அம்மனை வந்து தன்னுடைய உடம்புல வர வைக்கிறாங்க. அந்த வேகத்துல அந்த அம்மனும் வந்துருதுங்க. வந்த நேரத்துல சொல்லுது, ஏன் முத்தையா அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. இந்த முத்தையா அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஊர் மக்கள் அவ்வளோ ஒருமே அரண்டு போய் பாக்குறாங்க. என்னடா முத்தையாவா? ஒருவேளை பரவேசக்காரர் தான் மேலே ஏறி இருப்பாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம். முத்தையா ஏறி இருக்காரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரே பாக்குதுங்க. ஏன் அப்படின்னா இந்த கோவிலுக்கு சாமியாடி கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னார ஒரு நபர் இறந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த பரவேசக்காரர் சாமிக்கு ஆடக்கூடிய நபர் தாங்க முத்தையா. அவருடைய ஆன்மா தாங்க இப்ப பாலுடைய உடம்புல இருக்குது. அங்க இருக்கக்கூடியவங்க அரண்டுறாங்க. அந்த வார்த்தையை வந்து சொன்ன உடனே என்னடா பண்ற முத்தையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பத்திரகாளி அம்மன் கத்துன உடனே நம்மளுடைய பாலு இருக்கிறார் இல்லையா, பாலுக்கு உடம்புல தானே ஆடிட்டு இருக்குது. அப்படி இவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? இவன் ஏன் அப்பனே பேசினான், ரொம்ப கேலியும் கிண்டலுமா பேசினான். இவனுக்கு தேவையான விஷயத்த நானே இவனுக்கு கொடுப்பேன், அதாவது என்ன அப்படின்னா தண்டனையை நான் கொடுப்பேன், கொடுக்காம இந்த இடத்த விட்டு நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர உக்கரமா ஆடுறாருங்க அந்த முத்தையாங்கிறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முத்தையாவுடைய குடும்ப வாரிசுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்து இந்த பரவேசக்காரர் அப்படிங்கிற அந்த சாமிக்கு சாமி ஆடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அந்த தெய்வம் வந்து இன்னும் வரவே இல்லை. பயங்கரமா முத்தையா ஆடிக்கிட்டே ஒரு விஷயத்த பண்றாருங்க. என்ன அப்படின்னா, நான் கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான், நான் அவனை தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது முத்தையாவுடைய ஆன்மா பாலுடைய உடம்புல இருந்து இந்த வார்த்தையை சொல்லுதுங்க. சரி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரகாளி அம்மன் உத்தரவு கொடுத்துருதுங்க. அந்த இடத்துல பரவேசக்காரருக்கான ஒரு பாடலை வந்து முத்தையாவுடைய ஆன்மா பாலுடைய உடம்புல இருந்து உக்கிரமா பாட ஆரம்பிக்குதுங்க. பயங்கரமான அந்த பாட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அப்படியே அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கவே முத்தையாவுடைய மகன், அதாவது 2வது மகனுடைய உடம்புல வந்து அந்த பரவேசக்காரர் வந்து இறங்குறாருங்க. இறங்கி அப்படியே அவர் பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி 1 வருஷம் அவர் ஆடவே இல்லை இல்லையா, அந்த சாமி வரவே இல்லை இல்லையா, இப்போ பயங்கர உக்கிரமா ஆடுறாருங்க. அப்படியே ஆடி அப்படிங்க அந்த கூட்டமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த பல வேஷம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் பல வேஷத்துக்கு மாறக்கூடியவருங்க. அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அதாவது முத்தையாவுடைய அந்த 2வது மகன் வந்து தன்னுடைய முகத்தை வந்து ஒரு 10-15 தினசா மாத்தி காட்டி இருக்கிறாருங்க. இது அந்த தத்துவமா நடந்திருக்குது. பாலுவுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கு இல்லையா, அதாவது முத்தையாவுடைய ஆன்மா, அது பாடிக்கிட்டே இருக்குதுங்க. உடனே அந்த இடத்துல கருப்பசாமி மற்றும் முனீஸ்வரனுங்க, இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. வந்து முத்தையா கிட்ட பாட்டை நிப்பாட்டு, அவன் ரொம்ப ஆவேசம் ஆயிட்டான், நீ பாட்டை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா சிவசுடரையும் வந்துடுறாங்க. சிவசுடரை வந்து பயங்கரமான உக்கிரமான அந்த சவுண்டை வந்து அவருக்கு எழுப்புறாரு. என்ன அப்படின்னா, சிவனுடைய சுடர்மணியிலிருந்து வந்ததுனாலதான் அவருக்கு வந்து சுடலை அப்படின்னு பேரு. சுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில சுடலை அப்படின்னு பேருங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுடலை ஆண்டவர் வந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நிற்கக்கூடிய முத்தையா அமைதியாகிறாருங்க. இப்பதான் பாட்டை நிப்பாட்டுறாரு. அந்த பரவேசக்காரர் அந்த சாமியும் வந்து கொஞ்சம் நிதானமாகுதுங்க.
அந்த இடத்துல பரவேசக்காரரை பார்த்து இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய சுடரை ஆண்டவர் சொல்றாருங்க, உன்னாலதான் அதை கிளியர் பண்ண முடியும், நீ தான் அதை பண்ணி ஆகணும் அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல சொல்றாருங்க. ஏன் அப்படின்னா அவருக்காக ஆடப்பட்டு அவருடைய அருள் பெற்று அப்படி நிற்கக்கூடிய ஒரு முத்தையாவுடைய ஆன்மாங்க. அப்ப அந்த இடத்துல பரவேசக்காரர் மட்டும்தான் இந்த விஷயத்த சொன்னா அந்த முத்தையாவுடைய ஆன்மா இதை கேட்கும் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரவேசக்காரர் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடியது அந்த முத்தையாவுடைய இரண்டாவது மகன் தானே. அவர் போய் டக்குன்னு அந்த முத்தையாவுடைய அதாவது பாலுடைய தலைமுடியை எட்டி பிடிக்கிறாருங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இவன் அடுத்த ஊர்ல இருந்து வந்து நம்மளுடைய கோவில்ல வந்து நடக்கக்கூடிய விசேஷத்தை ரசிக்க வந்திருக்கிறான், நம்மளை வாழ்த்ததுக்கோ புகழ்த்ததுக்கோ அவன் வரல, அவனுடைய பிரச்சனை என்ன, அவன் சாமி கும்பிட வந்திருக்கிறான், அவ்வளவுதான். அதை வந்து நீ பெருசாக்க கூடாது, என்னை பத்தி அவனுக்கு தெரியாது, அதனால அந்த வார்த்தைகளை பேசிட்டான், அதை நானே பொறுத்துக்கிடுவேன், நீ எல்லாம் இப்படி வந்து ஆவேசப்படக்கூடாது, நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்தையாவுடைய ஆன்மா கிட்ட பரவேசக்காரர் சொல்றாரு. இருந்தாலும் முத்தையா அந்த இடத்துலயும் பேசுறாரு, என்ன அப்படின்னா என்னுடைய அப்பனான ஒன்ன வந்து எவன் ஏசினாலும் நான் விட மாட்டேன், அவன் எந்த குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் விட மாட்டேன், அவன் கரு வரைக்கும் அறுத்துடுவேன், அப்படி இப்படி சொல்லி பயங்கர ஆக்ரோஷமா பேச ஆரம்பிக்குதுங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய முருகன் வந்து இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில இருக்கிறாரு. என்னடா இது, நம்ம ஊருக்குள்ள வந்த நம்ம நண்பனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறாருங்க. சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தையாவுடைய ஆன்மாவை நம்மளுடைய பரவேசக்காரர் வந்து அப்படியே நிப்பாட்டி விடுறாரு. இனிமேல் நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்தையாவுக்கு ஆர்டர் கொடுக்குறாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேசும்போது இவங்க வந்து அந்த பரவேசக்காரர் சாமியை வந்து ஒரு மாதிரி கிண்டல் கேலி பண்ணி பேசினாங்க இல்லையா, அப்படி பேசின டைம்ல அந்த ஆன்மா அங்கதாங்க இருந்திருக்கு, அதாவது இவங்க பக்கத்திலே தான் இருந்திருக்குது. இதெல்லாம் அவருக்கு தெரியல. இவர் பேசினதை கேட்டு பயங்கர உக்கிரமாயிருக்குங்க. அந்த டைம்ல தான் இவரை இன்னைக்கு நைட்டோட இவருக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதாங்க இவரை அந்த கல்லறை தோட்டம் வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போனதே அந்த ஆன்மா தாங்க. அங்க வச்சுதான் தன்னுடைய பலத்தை காட்டியிருக்குது, அதாவது தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத அந்த முத்தையாவுடைய ஆன்மா காட்டியிருக்குது. அதன் பிறகு பரவேசக்காரர் இப்ப வந்து சொல்லி அதை கிளியர் பண்றாரு, வேண்டாப்பா நீ விட்டுட்டு போ, உனக்கு நான் வந்து அருள் தந்திருக்கிறேன், அந்த அருளை நீ நல்ல மாதிரி பயன்படுத்து, இந்த மாதிரி தீய விஷயங்களுக்கு நீ பயன்படுத்தக்கூடாது, அவனை அடுத்த ஊர்ல இருந்து நம்மளை பார்க்க வந்திருக்கிறான், அவனுக்கான இதை வந்து அவன் இங்கிருந்து போகும்போது அவன் நல்லா தான் போகணும், இல்லைன்னா ஒன்ன நான் தொலைச்சி கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி முத்தையா ஆன்மா கிட்டேயே அவர் பயங்கரமா கத்திடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு முத்தையாவுடைய ஆன்மா அங்கிருந்து விடைபெற்று அங்கிருந்து போயிருதுங்க. அதன் பிறகு பாலு மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. பாலுவுக்கு தண்ணீர் தெளிக்கப்படுது. தண்ணீர் தெளிச்சதே அந்த பரவேசக்காரர் தாங்க. பரவேசக்காரர் தோல்ல கையை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாரு, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக எங்களே அப்படிதான் ஆண்டவன் படைச்சிருக்கிறான், அதுக்கான வேலைகளை எங்களுக்கு தந்திருந்தான், அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பரவேசக்காரர் அந்த உடம்புல இருந்து போயிருது. அதாவது முத்தையாவுடைய மகனுடைய உடம்புல இருந்து அந்த பரவேசக்காரர் இறங்கிடுறாரு. அதன் பிறகு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாலு இருக்கிறார் இல்லையா, தன்னுடைய தப்பை உணர்ந்து பரவேசக்காரர்களுடைய அந்த பீடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் முன்னாடி விழுந்து பயங்கரமா நமஸ்காரம் பண்ணியிருக்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தப்பை உணர்ந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய கருப்பசாமி ஓடி வந்திருக்கிறாரு. ஓடி வந்து என்னுடைய கோயிலுக்கு, அதாவது என்னுடைய கோட்டைக்குள்ள நீ வந்திருக்கிற, இன்னைக்கு கடைசி திருவிழா, இங்க நடக்கக்கூடிய அனைத்து விருந்து உபசனங்களும் முடிஞ்சுதான் நீ உன்னுடைய ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அங்கே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10வது நாள் திருவிழாவும் நடந்து முடிஞ்சிருக்குதுங்க. 10 நாள் திருநாளும் நன்றாக கொண்டாடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவர் தன்னுடைய பிரச்சனையை வந்து அவங்க வீட்டுல போய் சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் இங்க போனேன், என்னுடைய நண்பனுடைய வீடா இருந்தாலும் நான் அங்கதான் இருந்து எல்லாமே பார்த்தேன், இந்த மாதிரி கோயில்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் அப்படியே ஒண்ணு விடாம தன்னுடைய வீட்டுல சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, பாண்டி முனீஸ்வரன் கோயில் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது இந்த கடைசி வெள்ளி ஒரு அமாவாசை டைம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைம்ல தான் அங்க போயிருக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்க பாண்டி முனீஸ்வரன் ஆடக்கூடிய, அந்த பாண்டி முனீஸ்வரனுக்காக ஆடக்கூடிய பூசாரி எல்லாம் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ஆடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் ஆடிக்கிட்டு இவரை டக்குன்னு கூப்பிட்டுருக்கிறார். போன ஒண்ணு கூப்பிட்டுருக்கிறார், இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, நீ என்னடா நினைச்சிருக்கிற, அது யாரு தெரியுமா, சிவனுடைய சுடர்ல இருந்து வந்த சக்தியுடைய சுடரடா அது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாண்டி முனீஸ்வரனுடைய கதை நமக்கு வரலாறு தெரியும். அவர் ஒரு பாண்டிய மன்னன். ஆனா இவர் அப்படி இல்லை, சிவனுடைய நேரடியான ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுனால
அவரே எடுத்து சொல்லியிருக்கிறாரு சில விஷயங்களை நம்மளுடைய பாலுவுக்கு. இந்த மாதிரி அந்த தெய்வத்திட்ட எல்லாம் அப்படி வச்சுக்கிட கூடாதுடா, அவங்க எல்லாம் நல்லது செய்யறதுக்காக வந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவருக்கு கொஞ்சம் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதன் பிறகு பாலு பெங்களூர் போயிடுறாரு. இவர் நம்மளுடைய முருகன் அங்க போயிடுறாங்க. வேற 7-8 நண்பர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி அங்க போன பிறகு அந்த கம்பெனி, அவங்க இருக்கக்கூடிய கம்பெனில இந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லி இருக்கிறாங்க. சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு கிறிஸ்டியன்ஸ் இருந்திருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் இருந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த கோவிலை வந்து பார்க்கணும், இது எங்க இருக்கு அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டது மட்டும் இல்லாம 2009 அந்த கோவில் திருவிழாவுக்கு இவங்க கிட்டத்தட்ட 3 பஸ் பிடிச்சு அவங்க கம்பெனி இங்க வந்து இறங்கி இருக்கு. அவங்க கம்பெனில இருக்கக்கூடிய அவ்வளவு ஆட்களும் அங்க வந்து இறங்கி இருக்கிறாங்க. இறங்கி அந்த 10 நாள் திருவிழாவும் ஜாமுன்னு நடத்திக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு வருஷம் கரெக்டா இவர் போகிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டாரு நம்மளுடைய பாலு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 வரைக்கும் தான் இவரால் போக முடிஞ்சுது. அதன் பிறகு இவருக்கு சவுதியில வேலை கிடைச்சி இவர் வெளிநாட்டுக்கும் வேலைக்கு போயிட்டாரு. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைகள், ஆண் மகன், அதாவது மூத்த மகனுக்கு பலவேசம் அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சிருக்கிறாரு. 2வது மகனுக்கு பாண்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாரு. இப்படி தன்னுடைய லைஃப்ல நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவத்தையும் இந்த தெய்வத்தால நடத்தப்பட்ட அந்த விளையாட்டையும் 2ஐயும் சேர்த்து அவர் அழகா சொல்லியிருந்தாருங்க. எனக்கே உடம்பெல்லாம் புல்லு அரிச்சிட்டு, அதாவது இந்த விஷயங்களை கேட்டு நானே என்னடா பரவேசக்காரர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊருக்குள்ள நிறைய இடத்துல இதை பத்தி பேசுவாங்க. நானே ஏதோ ஒரு சின்ன தெய்வம் அப்படிங்கிறது மாதிரி விட்டுக்கிட்டு அதை வந்து பெருசு எடுக்க மாட்டேன், பெருசாட்டே நான் நினைக்க மாட்டேன். ஆனா அவருடைய அந்த வரலாறை நான் படித்தேன். கூகுள்ல போய் படிச்சப்போ இவ்வளவு பெரிய ஒரு சக்தி உள்ள ஒரு தெய்வமா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கும் புரிஞ்சுது. உங்களுக்கு யாருக்காவது டவுட்டா இருந்துச்சுன்னா தயவு செய்து கூகுள்ல பலவேசக்காரர் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே அதுல தெளிவா தெரிய வரும். அப்படிதாங்க இந்த சம்பவத்தை நமக்கு நம்மளுடைய பாலு, அதாவது அவருடைய முழு பேர் வந்து பாலகுமார் தான் அனுப்பியிருந்தாரு. மற்ற நபர்களுடைய பேர் சொல்லியிருந்தோம்னா அது எல்லாமே வேற வேற பேர்கள் வச்சுதான் சொல்லியிருக்கிறேன், ஒரிஜினல் பேர் சொல்லல. அப்படிதாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாரு. நம்மளுடைய பாலகுமாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் நமக்கு சப்ஸ்கிரைபர் ஏறும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்க மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்கலன்னு நீங்க எந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க போறீங்கன்னு தெரியல. அதனால மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இனி ஒரு முக்கியமான விஷயங்க, புதுசா வரக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிருங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.